ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய், நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை இது கூட சேர்த்திருங்க. இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீட் பிரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட்டாக இருந்தாலும் சேர்த்து செய்யுங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸில் ப்ரெட்டு மசாலா செய்ய போகிறேன். இப்போ இதை செஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஒரு சைஸ் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இதுக்கு இடையில் கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு நடுவில் நம்ம ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சின்ன பீஸாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கட் பண்ண நேரத்துலேயே நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதோட பச்சைத்தன்மையெல்லாம் போகட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.